ஒயரங்கிட்ட எடுத்துருவேன் அசிங்கமாக தமிழ் மக்களே, காரைக்குடி வாழ் தமிழ் நெஞ்சங்களே, காரைக்குடியை மையமாக வைத்து இயங்கும் சிப்பியினுடைய இந்த தொலைக்காட்சியின் மூலமாக என் பிறந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நண்பன் மகேந்திரனும் தமிழ்ச்செல்வனும் மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து தேனியிலே ஒரு ஊனமுற்றோருடைய ஒரு நிலையத்தில் சிறு குழந்தைகளுக்கு ஆதரவாக இன்று உணவளித்து என் பெயரால் உணவளித்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த சிப்பி நான் ஏற்கனவே ஒரு முறை இதில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். துவக்கி அது சீரும் சிறப்புடன் திகழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. எப்படி சொல்றீங்க? புரியல. இயக்குனர் இமயம் புரட்சி கலைஞர் எங்கள் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஆருயிர் அண்ணன் எங்கள் பாரதி ராஜா அவர்களின் இனிய பிறந்த நாளில் மனித நேயம் மன வளர்ச்சி குன்றிய ஆதரவற்றோர் இல்லத்தில் அவருடைய பிறந்த நாளன்று காலை உணவு வழங்குவதற்கு இரவும் பகலும் 2 நாள் எங்களுடன் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த மோகன்குமார் அவர்களுக்கு பாரதி ராஜா நற்பணி இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் பாரதி ராஜா நற்பணி இயக்கம் கரூர், திருச்சி, காரைக்குடி, திருப்பூர், கோவை, சேலம், ஈரோடு, நீலகிரி, தமிழகத்திலிருந்து மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்தும் திரளாக வென்றிருக்கும் பாரதி ராஜா ரசிகர் மன்ற அனைத்து ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாரதி ராஜா அவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அவருடைய அன்னக்கொடியும் கொடிவீரனும் படம் வெற்றி படமாக அமைய இந்த பிறந்த நாளில் நாங்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம சந்திக்க இருக்கிறது மனிதநேய ஆதரவற்றோர் காப்பகத்துடைய இயக்குனர் சந்திக்க இருக்கிறோம். சார், உங்களோட பேர் என்ன சார்? பால்பாண்டியன். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி நீங்கள் இயக்குனர் மேயத்தோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி உங்களுடைய கருத்து சார் காரைக்குடி மக்களுக்காக சொல்லலாமா? அது இது வரைக்கும் எங்களில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தர்கிட்டையும் பெரிய ஆளுங்க யாரும் அதிகமாக வர்றது கிடையாது. ஆனால் பெரிய ஆளுங்க உதவி செய்யும் போது அவங்கள வச்சு இன்னும் 4 பேர் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னும் எங்களுக்கு கவர்மெண்ட் எய்டும் ஃபாரின் ஃபண்டு எதுவும் கிடையாது. முழுக்க பொதுமக்கள் உதவியில் தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இப்படி ஒருத்தவங்க செய்யும் போது நிச்சயம் இன்னும் பெரிய ஆளுகளுக்கு 4 பேருக்கு தெரிய முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
இதே போல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நாங்களும் எங்களால் உதவி செய்ய முடியும். இவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போது நிச்சயம் நம்மளை மாதிரி இருக்க அமைப்புகள் சங்கங்கள் வந்து உதவி செய்வாங்க. நிச்சயம் பாரதிராஜா ஐயாவங்க எங்கள் இல்லத்துக்கு தேடி வந்து பிள்ளைகளுக்கு உணவு இனிப்பு வழங்கியதுக்கு நாங்கள் நிச்சயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் நிறுவனத்தையும் அவருடைய சார்பாக இந்த நிறுவனம் மென்மையாகவும் இந்த குழந்தைகள் நலமுடன் வாழவும் அவர் ஆசீர்வதிச்சு போனார். அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயமே தவிர இந்த இதுக்காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எங்கள் குழந்தைகள் சார்பாகவும் நான் எங்கள் நிறுவன சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறோம். அதேபோல் இங்கே இந்த உணவுகளை ஏற்பாடு செஞ்ச திருப்பூர் மாவட்ட ரசிகர் மன்றத்தின் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும், காரைக்குடி நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குழந்தைகள் சார்பாகவும் நிறுவன சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா உங்களுக்கு எங்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி சாமி. ஹாப்பி பர்த்டே சார் பாரதிராஜா. ஹாப்பி பர்த்டே சார் பாரதி. சவுண்டாக சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே டு பாரதிராஜா சார். சொல்லு. பாரதிராஜா சார் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். நன்றி. அடுத்ததாக நம்ம சந்திக்க இருக்கிறது வந்து காரைக்குடி பாரதிராஜா நட்பு குழு. அவங்க தான், அவங்களோட பேர் வந்து புதுமை மகேந்திரன். அவர் வந்து பாரதிராஜா சாருடைய நெருங்கிய நண்பர் மற்றும் அவருடைய தீவிர ரசிகர்னு சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எனது இனிய நண்பர் திரு பாரதிராஜா அவர்களுடைய 71வது பிறந்த தின விழாவிலே நமது காரைக்குடி சிப்பி தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காரைக்குடி என்பது கலைக்கு பெயர் போன ஒரு நகரம். அந்த காரைக்குடி நகரத்திலே இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு முதன்முறையாக ரசிகர் மன்றம் அமைத்து அதை தமிழ்நாடு அளவிலே மிகப்பெரிய அளவிலே கொண்டு சென்று நடத்தி வந்தோம். பின்பு பல்வேறு காரணங்களால் அந்த ரசிகர் மன்றத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது ரசிகரிலிருந்து அவருடைய நண்பராகவும் இருந்து வருகின்றோம். அதனை இன்று வரை தொடர்ந்து அவரோடு நட்போடு பழகி வருகிறோம். இன்றைய தினம் அவருடைய 71வது பிறந்த தின விழாவிலே எங்களது ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த திருப்பூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே இந்த தேனி வீரபாண்டி நகரிலே மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலே இன்றைய தினம் தொடர்ந்து இறுதிக்கட்ட அன்னக்கொடியும் கொடிவீரனும் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கின்ற திரு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் எங்களது அழைப்பை ஏற்று அதற்காக நேரம் ஒதுக்கி தந்து இந்த விழாவிலே சிறப்பித்து எங்களை எல்லாம் பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு எங்களது அனைத்து ரசிகர்களின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு உறுதுணையாக இருந்த சிப்பி அறுவடை நம்பி அவர்களுக்கும் அதை சார்ந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நமது அபி மற்றும் அனைவருக்கும் மணி அவர்களுக்கும் எங்களது ரசிகரின் சார்பாகவும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.